ஒரு அமைதியான காட்டில் பிங்கி என்ற அணில் மழை காலத்திற்காக பருப்பு கொட்டைகளை சேகரித்து கொண்டு மிகவும் பிஸியாக இருந்தது. அச்சமயம் யாரோ அழுகிற சத்தம் கேட்டது. அது தோஃபு என்கிற புத்திசாலி கிளி. ஏன் அலற தோஃபு என்று பிங்கி கேட்டது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மோதிரம் அந்த பெரிய கல்லுக்கு பக்கத்துல இருக்க குழியில விழுந்துடுச்சு. அது ரொம்ப குறுகிய குழி, என்னால எடுக்க முடியல என்றது தோஃபு சோகமாக. பிங்கி கொஞ்சம் யோசித்தது. பிறகு பிங்கி சிரித்து கொண்டே சொன்னது, நான் அந்த குழியில தண்ணி ஊத்துறேன், மோதிரம் மேலே மிதக்க ஆரம்பிக்கும், நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றது. பின்னர் பிங்கி பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து அந்த குழியில் ஊற்றியது. அதனுள் இருந்து சிறு சிறு இலைகள் வெளியே வந்தன. அதனுள் இருந்து வெளிவந்த இலைகள் அனைத்தையும் பிங்கி வெளியே போட்டது. பின்னர் மெல்ல மெல்ல மோதிரம் மேலே மிதந்து வந்தது. தோஃபு சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டு சொன்னது, நீ ரொம்ப புத்திசாலி பிங்கி. பின்னர் இருவரும் மரத்தடியில் அமர்ந்தார்கள். தோஃபு பிங்கியிடம் கூறியது, நீ மிகவும் புத்திசாலி தானே, உன்னிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அதற்கு பதில் சொல்கிறாயா என்று. பிங்கி சிரித்துக் கொண்டே சொன்னது, சொல் தோஃபு. பிங்கி கேள்வி கேட்டது. அது ஒரு 3 எழுத்து சொல். அந்த 3 எழுத்தையும் சேர்த்து சொன்னால் அது ஒரு விலங்கை குறிக்கும். அதில் நடு எழுத்தை நீக்கிவிட்டு சொன்னால் அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் விஷயமாகும். முதல் 2 எழுத்தையும் நீக்கிவிட்டு சொன்னால் அது 3வது எழுத்து தமிழ் மாதத்தை குறிக்கும். இப்ப சொல்லுங்க, அந்த 3 எழுத்து சொல் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.